ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக ஒரு போராட்டம் முன்னாடியே அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. சலோ சான்சத் அப்படின்னா பாராளுமன்றத்தை நோக்கி நாங்க புறப்படுவோம், வாங்க அதை முடக்குவோம் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோட சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட மெம்பர்ஸ்லாம் அப்படியே பேரணியா நடந்து வராங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாங்க பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், நாங்க ரொம்ப அமைதியான முறையில போராடுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டோன் பெல்டிங் பண்ணியிருக்காங்க. கல் எடுத்து நம்மளுடைய செக்யூரிட்டி பர்சனல் மேல அடிச்சதுனால பதிலுக்கு டெல்லி போலீஸ் லத்தியை சார்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்காங்க. पथराव शुरू कर दिया गया प्रदर्शनकारियों ने। ये देखिए पत्थर बरस रहे हैं यहाँ पर। जो प्रदर्शनकारी है वो प्रदर्शनकारी देखिए ये पथराव आरोप कर दिया गया है। एक्सक्लूसिव तस्वीरें हैं। இந்த ப்ரொடெஸ்ட் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாராளுமன்றத்தை முடக்குவது என்பது அந்த நாட்டினுடைய இதய துடிப்பை அப்படியே அடக்குவதற்கு சமானம். சலோ சான்சத் பாராளுமன்றத்தை முடக்குவோம் என்று அவங்க 10 நாளா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. 10 நாளா பிளான் போட்டதுல டு பி ஹானஸ்ட் பல இளைஞர்கள், நானே இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்தேன், இந்த ஏ பொலிட்டிக்கலா இருக்கிறவங்க, ஜென்சி, இவங்க எல்லாம் நான் ஃபிளைட் பிடிச்சி போய் டெல்லியில போராட்டத்தில் கலந்துக்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபிளைட்டை புக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலேருந்து இன்னைக்கு டெல்லியில ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியது உண்மைதான். இதுல நிறைய கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த ஏஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ அது இதுன்னு இருந்தாலும் கூட அதிகமான மக்கள் ஆர்கானிக்கா வந்திருக்காங்க. அதை நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும். அதற்கு காரணம் 2-3 நாளாவே பெய்டு பிஆர் கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி சோனம் வாங்சுக் பத்தி பேசுங்க, ஒரு ரீலுக்கு 50,000 கொடுக்குறோம், நிறைய பேருக்குலாம் 1 லட்சம் கொடுத்து ஒரு ரீலை போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதற்கான ஆதாரங்களை எங்களை ரீச் அவுட் பண்ணாங்க என்று நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டு மேனர்ல ஒரு பிஆர் கேம்பெயின் மூலமாக சிஜேபிக்கு ஆதரவாகவும் பாஜக அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஒரு மனப்பான்மையை நாடு முழுக்க விதைக்க ட்ரை பண்ணதுல ஓரளவுக்கு அவங்க வெற்றி கண்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த யூடியூப் உலகம் என்பது வேற மாதிரி இருக்கு, இன்ஸ்டா உலகம் வேற மாதிரி இருக்கு. இன்ஸ்டால தான் பெரும்பாலான இளைஞர்கள் இப்போ ஒரு போன் இருந்தா நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், சும்மா ஒரு ஃபோனை வச்சு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியும்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணி வீடியோஸ் போட சொல்லுவாங்க, ரீல்ஸ் போட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை இங்கே ஜென்சி ப்ரொடெஸ்ட்க்கு தூண்டி விடணும். ஸோ அதில் பெரும்பாலும் அவங்க வெற்றி கண்டுட்டாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமோட பிரைம் மினிஸ்டர் சோனம் வாங்சுக். இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவோட பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுமா? ராகவ் சத்தா. இந்த ஆம் ஆத்மி கட்சியோட ராஜ்யசபா எம்பியா இருந்தார்ல, இப்ப கூட பாஜக பக்கம் வந்துட்டார்ல, அவர் தான் இன்ஸ்டாகிராமோட பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் இப்படி ஷிஃப்ட் ஆனதுல இருந்து இன்றைக்கு இன்ஸ்டாகிராமோட பிரைம் மினிஸ்டர் சோனம் வாங்சுக். பெரும்பாலான இளைஞர்களோட ஹீரோ சோனம் வாங்சுக். ஏன்னா இவரோட ஆக்டிவிஸ்ட், எஜுகேஷனிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், ரிஃபார்மிஸ்ட், இன்னும் நிறைய அடைமொழிகள் இட்டு இவரை மாதிரி ஒருத்தர் கிடப்பாரா, ப்ரொடக்டிவ் அட் எனி காஸ்ட் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் அப்படி ஒரு ட்ரெண்ட். ஸோ இன்னைக்கு பாருங்க, அப்படி பிரெயின் வாஷ் பண்ண இளைஞர்களால ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துல இருந்து ரொம்ப கிளியரா நிறைய பேர் வீடியோல பேசுறாங்க. பங்களாதேஷ் மாதிரி ஆக்குவோம், நேபாள் மாதிரி ஆக்குவோம், பாராளுமன்றத்தை முடக்குவோம் என்றெல்லாம் கோஷமிட்டு கொண்டே அவங்க பார்லிமெண்ட் நோக்கி நடந்து போறாங்க. संसद भवन उखाड़ दिया जाएगा, संसद भवन उखाड़ दिया जाएगा, इस्तीफा नहीं मिला तो उखाड़ दिया जाएगा, सब उखाड़ दिया जाएगा, सब कर दिया जाएगा, नेपाल बना दिया जाएगा, नेपाल 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 बनेगा. மோடி மட்டும் செவி சாய்க்கலன்னா எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்க பார்லிமெண்ட் என்ன பண்றோம் பாருங்கிற அளவுக்கு அவங்க மிரட்டினது மட்டும் இல்லாம டெல்லி போலீஸ் மேல கல் எடுத்து அடிச்சதா லைவா ரெக்கார்ட் பண்ணி நியூஸ் சேனல்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம சோனம் வாங்சுக் பத்தி பேசுவோம். இந்த சோனம் வாங்சுக் ஒரு 20 நாளா உண்ணாவிரதம் இருந்தாரு என்று சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவருடைய மனைவி சோனம் வாங்சுக்கு எந்த உடல் உபாதையுமே இல்லை, ஹீஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் என்று பேட்டி கொடுத்தாங்க. ஸோ அவர் உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லையாங்கிறது டசன்ட் மேட்டர். இப்போ அவர் உண்ணாவிரதத்தை முடிக்கிறதுக்கு ஓப்பனாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. நான் எப்போ உண்ணாவிரதத்தை முடிப்பேன் என்றால் கையாலேயே ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் போட்டிருக்காரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டர்ஸ், many of you have asked when I will end my fast. As mentioned earlier to supporters, I will end my fast on July 20th. இன்னைக்கு தான். If the government takes accountability of the recent failures in education system, paper leaks, etc. கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ ரெசிக்னேஷன் உங்களுடைய டிமாண்ட் இல்லையா? ரெசிக்னேஷன் விட்டாரு. ரெண்டாவது, or if the leadership of CJP reach the doorsteps of the parliament when honorable MPs and leaders of various parties ensure us that they will not take up the issue in the parliament. பார்லிமெண்ட்ல பேசுவோம் என்ற உத்தரவாதத்தை வேரியஸ் பார்ட்டி லீடர்ஸ் அடிக்கணும். அண்ட் சிஜேபி லீடர்ஸ் டோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்க்கு போகணும். என்ன அர்த்தம்? எதுக்கு இவங்களை உள்ள விடணும்? பார்லிமெண்ட் ஒன்றும் விசிட்டர்ஸ் பாரடைஸ் கிடையாது, யாருன்னா போய் அந்த இடத்த சுத்தி வரதுக்கு. ஆர் இன்னும் ஒரு ஆர் சொல்றாரு, அல்லது if my health or other factors
do not permit this, then the honorable MPs and leaders of different parties visit this hospital and give the above assurance. நான் இல்லீகல் டிடென்ஷன்ல இருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், என்ன வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் பூர்த்தி ஆனா மட்டும்தான் இவர் வந்து உண்ணாவிரதத்தை கைவிடுவாராம். டெல்லியில இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சில பகுதிகளில் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க டெல்லி அரசாங்கம். ஸோ இதற்கும் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க. எங்களுடைய குரலை வந்து நீங்கள் நசுக்கிறீங்க, ஒடுக்குறீங்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸை சந்திச்சு உரையாட போறாரு ஜேபி நட்டா அவர்கள், மத்திய அமைச்சர். ஸோ இதை தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ட்வீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இருதரப்பிலும் இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடக்க போகுது என்பது உறுதிங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நான் முந்தானத்துக்கு சொல்லியிருந்தேன், இந்த அபிஜித் தீபிகே என்பவர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் 1.5 நாள் உண்ணாவிரதம் இருக்க போறாரு. ஏன்னா முந்தானத்துக்கு ஜூலை 18ஆம் தேதி அவர் உண்ணாவிரதத்தை மத்தியானம் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு அவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டாரு. ஏன் தெரியுமா? சோனம் வாங்சுக் கேட்டுக்கொண்டதின்படி நான் உண்ணாவிரதத்தை கைவிடுகிறேன் என்று அறிவிச்சிட்டாரு திரு அபிஜித் தீபிகே அவர்கள். இந்த எல்லா டிராமாவுமே இன்னைக்கு வந்து முடிவுக்கு வந்துவிடும். இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் இவ்வளவு நாட்களாக ஜந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இந்த பார்ட்டி இன்ஸ்டாகிராம்ல உருவாகி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஜந்தர் மந்தர்ல போராடி சோனம் வாங்சுக் அதில் ஆட் ஆகி இவ்வளவு நாட்கள் கழித்து இன்னைக்கு இதுக்கு வந்து ஒரு முடிவு வந்துடும். ஆனா இதோடைய தாக்கம் வந்து நிச்சயமாகவே வாக்காளர்கள் மத்தியில் இருக்கும் என்று தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். மோடி வந்து ஒரு டிக்டேட்டர் என்று திரும்ப இந்த ஒரு கருத்தை நிறைய சமூக வலைதளங்கள்ல பரப்புவதன் மூலமாக என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? பிரிட்டிஷே பரவாயில்ல, எதற்காக நாங்க பர்மிஷன் வாங்கணும்? இன்னைக்கு பாருங்க, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டத்திற்கு முதல் நாள் மட்டும்தான் அனுமதி அளித்தது டெல்லி காவல்துறை. அதுக்கப்புறமா போராட்டத்துக்கு அனுமதியே இல்லாம போயிருக்கு. நேத்துக்கு கூட டெல்லி காவல்துறை ஒரு வார்னிங் நோட்டீஸ் கொடுத்தாங்க, பார்லிமெண்ட் நோக்கி வராதீங்க, நீங்க ப்ரொடெஸ்ட்க்கு அனுமதி வாங்கல, சோ அனுமதி வாங்கலனா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தான் சொன்னாங்க. இந்த நாட்டுல அனைவருக்குமே போராடுவதற்கு உரிமை இருக்கு, ஆனா அனுமதி பெற்று போராடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெல்லியில போராடுகிறோம் என்ற சொன்ன உடனே சிஜேபிக்கு உங்களுக்கு போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுருச்சு. அப்போ இத்தனை நாட்களாக அனுமதியே எல்லாம் போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இன்னும் பாராளுமன்றத்துல செக்யூரிட்டி பல மடங்கு டைட்டன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பார்லிமெண்ட் செக்யூரிட்டியில நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா 2001ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல அட்டாக் நடந்தது, என்ன நடந்தது என்று பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப டைட்டன் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டியை. ஸோ ஹோப்ஃபுல்லி இதற்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இது நாட்டு மக்களுக்கும் எம்பிக்களுக்கும் சேர்த்தான ஒரு ஸ்பீச். யூஸ்வலி பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் பேசுவது வழக்கம். அப்படி என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாருங்க. We hope that monsoon session of parliament are productive. ப்ரொடக்டிவா இருக்கு நம்மளுடைய விவாதங்கள் அப்படிங்கறத சொல்றாரு. உங்களுடைய ஒரே நோக்கம் பார்லிமெண்ட்டை முடக்குவதாக மட்டும் இருந்தா அதை செய்யாதீங்க. There is no room for disruption. வாத பிரதிவாதங்கள் ஃபேக்ட் பேஸ்டா நீங்க வந்து பேசுங்க. அதற்கு இந்த அரசாங்கம் என்னைக்குமே செவிசாய்க்கும் என்று சொல்லியிருக்காரு. ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கணும் என்று எம்பிக்களுக்கு சொல்றாரு. நமக்குள்ள என்னதான் இந்த கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தேசத்திற்காக நம்ம ஒன்றாக ஒழிக்க வேண்டும். இளைஞர்கள் நம்மளை நம்பிதான் இருக்காங்க. ஸோ மீனிங்ஃபுல் டிஸ்கஷன்ஸ் இருக்கட்டும், கலெக்டிவா நம்ம வந்து நாட்டுக்காக நம்ம வந்து உரையாடுவோம். நம்மளுடைய நாடு குளோபல் சேலஞ்சஸ் நிறைய இருந்த போதும் 7.7% ஜிடிபி growth ரேட்டை காட்டியிருக்கோம். ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமியாகவும் இந்திய எக்கானமி இருக்கிறது. சமீபத்துல இந்தியாவோட இளைஞர்களை அவர் பாராட்டியிருக்காரு. இந்தியாவோட இளைஞர்கள் பாருங்க எப்படி வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதை பாருங்க. மேஜர் ஆயில் ரிஃபைனரி ராஜஸ்தான்ல வந்திருக்கு, புதிய செமிகண்டக்டர் பிளான்ட் குஜராத்ல வந்திருக்கு, அண்ட் பிரைவேட் செக்டர் ஸ்பேஸ் சக்சஸ். ரீசெண்டா இந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸோட யங் டீம் வந்து இந்த ராக்கெட் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதை பத்தி பேசிட்டு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 28 தான், 28 வயதான இளைஞர்கள் ராக்கெட் லான்ச் வரைக்கும் பண்ணாங்க. அதான் நம்மளுடைய நாட்டோட இளைஞர்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க பேக் டு பேக் என்பதை குறிப்பிடுறாரு. இதுல நான் ஒன்னும் 50+ இளைஞர்களை பத்தி பேசல. ராகுல் காந்தி அவர் குறிப்பிடுறாரு 50+ இளைஞர்களை பத்தி பேசல. உண்மையான இளைஞர்கள் இந்த நாட்டிற்காக அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ அவர்களுக்காக இந்த பார்லிமெண்ட் செஷன் ரொம்ப உபயோகமாக இருக்கட்டும், நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கட்டும். சோ இதுக்கப்புறம் நான் பார்லிமெண்ட்ல பேசுறேன் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு. और ये जो स्काई रूट स्टार्टअप है उसमें जो नौजवान काम कर रहे हैं, मुझे बताया गया उनकी पूरी टीम की जो एवरेज एज है वो सिर्फ 28 साल है. ऐसे नौजवानों ने ये काम करके दिखाया है. मैं किसी 56 साल के नौजवान की बात नहीं कर रहा हूं. मैं देश के ये स्टार्टअप ने 28 के एवरेज वाले नौजवानों ने अंतरिक्ष में भारत का झंडा गाड़ दिया है. उनको तो बधाई है ही है.
ஸோ நம்மளுடைய சேனல்ல எப்பவும் போல பார்லிமெண்ட் செஷன்ஸ் பத்தி நிறைய அப்டேட்ஸ், அங்க பேசக்கூடிய ஹிந்தி ஸ்பீச்சஸோட தமிழாக்கம் என்று அனைத்துமே கொடுக்கவிருக்கும். ஸோ ஒரே ரெக்வஸ்ட் தான், நீங்க அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.